இந்த இந்த மாதிரியான இறகுகள் வைத்துக் கொள்வது, இந்த டவுருன்னு சொன்னா அந்த இடுப்புல கட்டக்கூடிய புடவைய ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு கட்டிக்கிறது. அவங்க பாடுற ராகதாள வேறுபாடு இருக்காது. ஒரு மாதிரி மெட்டு அடிப்படையில் அவங்க பாடுகின்ற முறை, அவங்க பயன்படுத்துகின்ற தாளம்னா சிஞ்சா, அது ரொம்ப வலுவானதாகவும், காலில் கட்டக்கூடிய சலங்கைகள் மிகவும் கனமானதாகவும், ஒரு மாதிரி ஒரு தொன்மையான ஒரு வடிவம் கொண்டதாக இருப்பதை நீங்க பார்க்க முடியும். ஒப்பீட்டளவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வடக்கத்தி பாணியை காட்டிலும் தெற்கத்தி பாணியினுடைய பாணி பழமை சார்ந்ததாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக சொல்லப்படுவது அது ஒரு பாணி என்பதுதான். அவங்களுக்கு ஒருவேளை பொருளாதார நெருக்கடி இருக்குமோ, ஒரு அழகான ட்ரெஸ் போட அவங்களுக்கு தெரியலையோ, அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு அது அது அப்படி போட்டாதான் மற்ற அவங்க அந்த கூத்தை பார்ப்பாங்க. வேற மாதிரி வடக்கத்தி பாணி கூத்தை நீங்க தெற்கத்தி பாணி சார்ந்த திண்டிவனம் பகுதியில் போய் போட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க பயன்படுத்துற முகவினையை அங்க அந்த இடத்துல பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா கட்டாயமாக அவங்களுக்கு அந்த கூத்து பிடிக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையான இந்த பார்வை பழக்கம் என்பது அந்த மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இருக்கிறது. அவங்களுக்கான அந்த இப்ப நவீனமான ஊடகங்கள் வந்த பிறகு பல பாணிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ஊர்ல கூட தெற்கத்தி பாணி சார்ந்த குழு இருக்கு. ஏன்னா காஞ்சிபுரத்துக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் ரொம்ப தொலைவு கிடையாது. அங்க இருக்கிற அந்த நபர்கள் கூட அதே பாணியிலான ஒரு பழமரபு சார்ந்த ஒரு பாணியில் தான் கூத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மரபில் இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு படிநிலை, கலைஞர்கள் படிநிலை இருக்குதுன்னு சொன்னா, வன்னியர்கள் மரபும், வன்னியர், ஆதி திராவிடர், அடுத்ததாக பிற இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் என்பதாக இருக்கிறது. ஆனா தொடக்கத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய பட்டியல் படி பாத்தீங்கன்னு சொன்னா ஆதி திராவிடர் அதிகமான நபர்களாகவும், அடுத்ததாக வண்ணார், வன்னியர், அதுக்கு பிறகு பிற சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தது மேற்கத்தி மரபு. மேற்கத்தி மரபு இந்த ரெண்டு மரபினுடைய சேர்க்கையாக தோன்றலாம். ஆனால் அது தனி மரபாக வளர்ந்திருக்கிறது. ரெண்டு விஷயம், அதுல இந்த குறவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் ஆதிதிராவிட பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அடுத்தது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் இங்க இருக்கிறாங்க. இந்த பாணியில இந்த அம்மா அம்மா தான், அவங்க பெண் வேடம் போடக்கூடிய ஒரு மரபு மேற்கத்தி மரபில் இருக்கிறது. இவங்க கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறவர், அருந்ததியர், பறையர், வன்னியர் என்கின்ற அந்த படிநிலை என்பது தொடக்க காலம் தொடங்கி இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது ஒரு நவீனமான ஒப்பனை மரபை கொண்ட ஒரு பாணி. அவங்களே சொல்றாங்க, நாங்க நாகரீகமா கூத்தாடுறோம் அப்படின்னு சொன்னேன். நாகரீகமான அது பாத்தீங்கன்னு சொன்னா இசை நாடக, அதாவது மேடை நாடகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆடை ஆபரணங்களை அவங்க தெருக்கூத்துக்கும் பயன்படுத்தாங்க. இது அருந்ததியருக்கான கூத்து. இந்த ஒப்பனை மரபு என்பது ஒரு மிக நாகரீகமானதாக அவங்க சொல்றாங்க. அது பாணிக்கானது, அது குறை சொல்ல முடியாது. அது சிறப்பானது என்றோ தாழ்வானது என்றோ நாம் மதிப்பிட முடியாது. அது அந்த பாணிக்குரிய ஒரு ஒப்பனை மரபாக இருக்கிறது. அவங்க பாடுகின்ற முறையும் முகவினை சில இடங்கள்ல பயன்படுத்துறாங்க, சில இடங்கள்ல பயன்படுத்துறது இல்லை. ஆக மூன்று மரபுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பழமையான மரபாக தெற்கத்தி மரபையும், அதற்கு அடுத்த நிலையில் வடக்கத்தி மரபையும், அதற்கு அடுத்த நிலையில் மேற்கத்தி மரபையும் பார்க்க முடிகிறது. ஆக தெருக்கூத்திற்கு ஒரு வரலாறு கிடையாது. தெருக்கூத்திற்கு மூன்று பாணிக்குமான வரலாறுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு பாணிக்கும் ஒரு வகையான வரலாறு இருக்கிறது. இந்த மூன்று பாணி என்பது பெரும்பாணிகள். இது தவிர்த்த குட்டி குட்டியானது புரிசை, கண்ணப்ப தம்பிரான் நீங்கெல்லாம் கேள்விப்பட்ட பேரா கூட இருக்கலாம். அவருக்கு அது புரிசைக்கென்று தனி பாணி இருக்கிறது. ஆனா அது வடக்கத்தி பாணிக்குள்ளதான் அடங்குது. அப்போ ஒரு வட்டாரம் சார்ந்த வேறுபாடுகள் என்பவை ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாணிகள் என்று பார்க்கும் பொழுது இந்த மூன்று பாணிகளையும் சொல்லலாம். தெருக்கூத்திற்கென்று ஒரு வரலாறு இல்லை, பல வரலாறுகள், மூன்று வரலாறுகள். ஆக தெருக்கூத்து வரலாறுகள் என்பதுதான் சரியானது.
அந்த வகையில் தெற்கத்திபாணியினுடைய காலம் முற்பட்டதாகவும் 5 தலைமுறைகளுக்கு முற்பட்டதாகவும், வடக்கத்தியினுடைய பாணி அதே அளவிற்கு சற்று குறைவானதாகவும், மேற்கத்தியினுடைய வரலாறு 4 தலைமுறை சார்ந்ததாகவும் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பல விவாதத்திற்குரிய பல கருத்துக்களை கூறினார். அந்த பல வரலாறு என்ற கருத்து கூட இப்ப அவருடைய தரவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த முடிவுகளுக்கு அவர் வந்திருக்கிறார். இது மேலும் ஆராயத்தக்க ஒன்றாகவே கருத முடிகின்றது. என்றால் என்னுடைய கள ஆய்வின் போது பல தருமபுரி பக்கம் போய் பார்க்கும்போது அங்கு உள்ள அந்த ஆடை மற்ற முறைகள், அந்த ஆட்ட முறைகள் அனைத்தும் கடலூர் பக்கத்திலிருந்து அங்கு சென்ற ஒரு வாத்தியாரால் கற்பிக்கப்பட்டதாக அந்த மக்கள் கூறினார்கள். பிறகு அதே தருமபுரியில் அந்த ஆந்திர பகுதியிலிருந்து வந்த அந்த மக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த ஆடை ஆட்ட முறைமைகள் அங்கிருந்ததை என்னால் பார்க்க முடிகிறது. ஒன்றுக்கொன்று கொடுத்து வாங்கக்கூடிய முறை அங்கே காண முடிகிறது. எனவே இந்த கருத்து விவாதத்திற்குரியது. சுருக்கமாக ஏதேனும் 1-2 கேள்விகளை கேட்கலாம். சுருக்கமாக. ஓகே. சுருக்கம் கருதி சில விஷயங்கள் விடுபடும் போது இந்த மாதிரி கேள்வி கேட்கறது சரியா இருக்கு. அந்த கொடுக்கல் வாங்கல் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் மேற்கத்தி பாணி வீடூர் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து போனவர் ஒருவர் அங்க போய் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஏற்கனவே அந்த பக்கத்துல கூத்து இல்லையா? ஆனா இருந்திருக்கு. 2 வகையான கலைஞர்கள் மரபு ஒண்ணு அந்த பகுதியில் இருக்கு. மேற்கத்தி பாணியில இந்த குறவர், அருந்ததியர், குறிப்பாக குறவர் பொம்மலாட்டம், தோற்பாவை நிழற்கூத்து நிகழ்த்திக்கிட்டு இருந்தவங்க ஒரு 4 தலைமுறைகளுக்கு முன்னாடி தெருக்கூத்து கலைஞர்களாக வந்திருக்கிறாங்க. இப்ப அதற்கான ஏராளமான தரவுகள் இருக்கு. வீடூர் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து போன ஒரு வாத்தியார் தருமபுரி பகுதியிலையும் கிருஷ்ணகிரி பகுதியிலையும் அவங்க கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம் என்பதாக பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஊடாட்டம் இருந்திருக்குது. அந்த கட்டுரை விரிவாக வாசிச்சிருந்தனா ஒருவேளை இந்த சரிவா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஊடாட்டங்கள் இருந்திருக்கிறது. அதற்கென்று ஒரு தனி வரலாறும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். நன்றி. அடுத்த ஒரு வினாவும் விடையும் சுருக்கமாக இருந்தால் நல்லது. நான் விட சொல்ல. இப்ப மேற்குத்தின்னு சொல்லிய வடக்குத்தி தெற்குத்தின்னு சொல்லிட்டிய. கிடக்குத்தின்னு ஒரு கூத்து வகை இருக்கு இல்லையா? தஞ்சாவூர் பாணி, நாத்தேவன் குடிகாடு, அவங்க சொல்லட்டும் இல்லையா? இல்ல அதுல 2 வேஷம் கட்டுவாங்கல்ல. ராஜாவா 2 வேஷம். இதே மாதிரி தானே நமக்கு இருக்குது. அது நீங்க எடுத்துக்கலையே. என்னன்னா அது நீங்க நம்ம வலிஞ்சி ஒரு நவீன நாடகக்காரங்க எல்லாம் வந்த பிறகு நாங்க தான் அதை கூத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க எந்த காலத்திலயும் அதை தெருக்கூத்துன்னு சொன்னதே கிடையாது. அவங்க இரணிய நாடகம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இதுல நாடகம் கூத்து அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் நீங்க சொல்லக்கூடிய வடக்குத்தி நாடகம் தெற்குத்தி நாடகம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கூட நாடகம்னு சொல்றாங்க, கூத்துன்னு சொல்றாங்க. ஹரிச்சந்திரன் நாடகம்னு சொல்றாங்க, கூத்துன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு மட்டுமே நாம முடிவு பண்ண முடியாது. ஆட்ட முறைமைகள், அதனுடைய இசை கருவிகள், ஒப்பனைகள், இது போன்ற எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நம்ம அதை முடிவு